எல்லாருக்கும் பெரிய ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்திருக்கு. குறிப்பாக 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸுக்கு இது உண்மையிலே பெரிய ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? நோக்கியா 3210 மொபைல் ஃபோன் 25 வருடங்களுக்கு பிறகு நவீன வசதிகளுடன் இப்போ விற்பனைக்கு வர உள்ளதா தகவல் வந்திருக்கு. இது உண்மையிலே கண்டிப்பாக குட் நியூஸாக தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்னாலே இது மட்டும்தான் ஃபோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. இப்போ எவ்வளோ ஃபோன் வந்திருக்கு, எவ்வளோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி முன்னேறி இருக்கிற மாதிரி எவ்வளோ நவீன வசதிகளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்தாலும் அந்த நோக்கியா ஃபோனோட லெவலே வேற தான் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா ஃபோன் மறுபடியும் வர்றதால பயங்கர மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறாங்க இந்த நோக்கியா ஃபோனோட நிறுவனம். கடந்த 1999 ஆண்டு நோக்கியா 3210 மொபைல் ஃபோன் வெளியாச்சு. இது இந்திய சந்தையில் அப்போதைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2999க்கு விற்பனை ஆச்சு. உலகம் முழுவதும் இந்த செல்போன் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு அந்த நாட்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனோட வருகையால் இதோட தயாரிப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுச்சு. தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்தாலும் நம்ம நினைவில் பார்த்தீங்கன்னா நோக்கியா 3210 ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது ஒரு மெமரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோட அந்த ஆயுள் தன்மை, எளிமை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் சின்னமாக பார்த்தீங்கன்னா 3210 மொபைல் ஃபோன் நோக்கியா பலரோட இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் அந்த சார்ஜ் அப்படியே 2 நாள் கூட இருக்கும். பார்த்துக்கோங்களேன், அந்த ஃபோனை எத்தனை முறை நம்ம எஸ்எம்எஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் இதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது. இப்போ இருக்கிற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டாலும் ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணாலும் ஃபோனில் இப்போ இருக்க ஃபோன்லாம் டக்குன்னு சார்ஜ் இறங்குது, சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா. அப்போ இருக்க ஃபோனு இந்த ஃபோனே சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்கவே இறங்காது. அது மக்களோட மனசில் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்த நோக்கியா தயாராகிட்டு வராங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நோக்கியா 3210 மொபைல் ஃபோன் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நவீன வசதிகளோட மீண்டும் தற்போது விரைவில் விற்பனைக்கு வர இருக்கு. இந்த நோக்கியா ஃபோன் 2024க்கான புதிய பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4G, ப்ளூடூத், ஸ்னேக் கேம் 2 இதெல்லாம் இந்த வசதியெல்லாம் இருக்குது. பழைய ஒரு நல்ல விஷயம் புது பொலிவோடு நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த ஃபோனை யூஸ் பண்ணவங்க எல்லாம் அந்த டைமில் இந்த ஃபோனில் வரக்கூடிய இந்த ஸ்னேக் கேமுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இன்னமும் கூட பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, அதனால் எங்களுக்கு இந்த நோக்கியா ஃபோனை வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கூட வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் கேட்டு வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலையும் இந்த நோக்கியா ஃபோன் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோக்கியா ஃபோன் புது பொலிவோட மறுபடியும் வர்றது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. மக்கள் மத்தியில் இது வரவேற்கத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுது. வல்லவன் உங்களில் ஒருவன்